இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த துலா ராசி அன்பர்கள் ஒவ்வொரு காரியத்தில் இறங்கும்போது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இறங்கக்கூடியவங்க, ரொம்ப நியாயவாதிகள். நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க. இவங்களுடைய தராசு மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். இவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். உங்களுடைய ராசியை அவர் பார்க்கிறார். இந்த வாரம் முழுவதுமே தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வெற்றி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அப்படி விவகாரங்கள் வந்தால் கூட அது நல்ல முடிவாக இருக்கும், நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட எப்போதுமே கரெக்டாக நடந்துக்கணும். கரெக்டாக பணத்தை ஒரு கொடுக்கல் வாங்கலில் கூட கரெக்டாக பணம் கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இந்த வாரத்துலேயும் அதே மாதிரி செய்வாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அந்த தடையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவீங்க. அந்த தடையை கூட சாதாரணமாக அந்த சிக்கலை சரி செஞ்சுட்டு நல்ல ஒரு வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தடை வந்தால் கூட அந்த தடையெல்லாம் அகற்றிட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 9, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரம் இது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. கடை வைத்திருக்கீங்க அப்படின்னா கூட அந்த கடையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நிறைய போட்டிகள் இருந்தால் கூட அந்த போட்டிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலகக்கூடிய காலமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய முதலீடு செய்வீங்க. ஒரு சில நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதுவிதமான யுக்தியை பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய திட்டமிடுதல் கரெக்டாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. இதுவரை வாடகை கட்டடத்தில் இருக்கிறவங்க கூட சொந்த கட்டடத்தில் குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. சொந்தமாக நம்மளே நிலம் வாங்கி இந்த தொழில் செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா தான் நல்ல மாற்றம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்கள் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஏன்னா நண்பர்கள் மூலிமா பல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகி வருகின்ற நாட்களில் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வர இருக்கிறார். எப்போனா ஆனி மாதம் 15ஆம் தேதி. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானத்தில் வருவது பயப்பட வேண்டாம். என எதிர்பாராத நல்ல திருப்பங்களை கொடுப்பார். அசுரகுரு மறைவிடத்திற்கு வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் கூடி வரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. வெளிநாடு வெளியூருக்கு போகலாம், வெளியில் போய் இப்போ வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். இல்லை வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசிக்கு ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் மீது செவ்வாய் பார்வைப்படும் போது நான் அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறையான சிந்தனை வரும். நம்ம இந்த தொழிலே செய்யறனா கூட இது கரெக்டாக போகுமா, இது லாபம் வருமா, இல்லை நஷ்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்பப்போ திடீர்னு வரும். சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணும். நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தோண ஆரம்பிக்கும். ஆரோக்கிய தொல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரண சிகிச்சை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க. ஒரு சிலருக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன வலிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த கிரகங்களுடைய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிவட்டார உறவுகளால் வெளிவட்டார நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்க அரசாங்க சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வருகின்ற நாட்களில் கையெழுத்தாகும். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆசிரியருடைய பாராட்டு சக மாணவர்களுடைய பாராட்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா அபிராமி அம்மனை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு சகல விதத்துலேயும் அனுகூலமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. துளாராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் கேது இது வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துருப்பார். இனி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அதோடு கூடிய சனி ராகுவோடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். ஒரு சிலர்லாம் புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா தெய்வ அனுகூலன் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா
திருத்தணி முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.